என் தங்கப்பிள்ளையே, சதுர்த்தியினுடைய இந்த சனிக்கிழமையில் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற அதிர்ஷ்டம் என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன்னை தேடி வந்த தாயானவள் என்னை தள்ளிவிட்டு விடாதே. இந்த நாளில் என் குழந்தைக்கான பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன் கைகளுக்குள் வந்து சேரப்போகின்றது. என் குழந்தையே, இத்தனை காலமும் நீ என் முன்னால் நின்று கொண்டு எதற்காக கதறினாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்றவும், இன்று உனக்காக ஒருவர் செய்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை பற்றியும் உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ ஜெயிக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு இருக்கும் பட்சத்தில் யார் பேச்சையும் கேட்காமல் உன்னுடைய பாதையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை சரியாக கற்றுக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பயம் எங்கே முடிவடைகின்றதோ அங்குதான் உன்னுடைய புதிய அத்தியாயம் தொடங்கும். தனித்து நின்றாலும் துணிந்து நிற்க பழகிவிட்டாயானால் அது போதும். இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். என் குழந்தையே, மனநிலைக்கு தகுந்தாற் போல பேசிவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த மனநிலை நிச்சயமாக மாறும். ஆனால் பேசிய வார்த்தைகள் எப்பொழுதுமே மாறாது என்பது எல்லோருக்குமே நினைவில் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் ஒரு திமிர் மட்டும் ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு சென்று விடலாம். அதாவது நாம் நல்ல செயல்களை செய்யும் பொழுது எதிரில் பிரச்சனைகள் வரும் என்று உன்னை பயமுறுத்துகிறார்கள் என்றால் நாம் செய்வது நல்லது என்று உனக்கும் உன் மனசாட்சிக்கும் தெரிந்துவிட்ட பிறகு வேறு யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய பேச்சை குறைத்து கொண்டு நீ எப்பொழுதுமே சரியாக சிந்திக்கும் பொழுது தேவையில்லாத பழியிலிருந்து நீ உன்னை பாதுகாத்து கொள்வாய். பேசிவிட்டால் பழி போட ஓடோடி வந்து விடுவார்கள். அதனால் என்ன பேசுகிறோம் என்பதனை புரிந்து, எதை சொல்கிறோம் என்பதனை தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவன் உன்னை பார்த்து கேள்வி கேட்பதற்கு முன்பாக எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னை நீயே கேள்வி கேட்டு பழகிக்கொள். வாழ்க்கைக்கான பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு உனக்கு இங்கே தீர்வுகள் அதிலேயே கிடைத்துவிடும். உன்னை கேள்வி கேட்க உனக்கு தயக்கம் வந்துவிட்டால் அடுத்தவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிடும். நாமே நமக்குள் கேள்விகளை கேட்டு நம்மை எப்பொழுதும் திருத்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் அதிகமாக சிந்திக்கக்கூடாது. எப்பொழுதுமே நடுக்கடலை போல மனம் அமைதி பெறுவதற்கு பல ஆர்ப்பரிக்கும் அலைகளை சந்திக்கத்தானே வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? ஆரம்பத்தில் ஆர்ப்பரிக்கும் அலைகளைத்தான் கடந்து செல்ல வேண்டி வரும். செல்ல செல்ல ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அங்கு அமைதியான சூழ்நிலைகள் உனக்கு கிடைக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு புதிய நாள், ஒரு புதிய துவக்கம், மாதத்தினுடைய முதலாவது நாள் என்று இப்படி ஒரு பேரதிர்ஷ்ட நாள் உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த நாளில் தெய்வங்களினுடைய அருளாசிகளோடு உனக்கான நாளாக இதனை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்று சதுர்த்தியினுடைய நாள், அதாவது இன்று மதியத்திற்கு மேல் சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்றது. நாளைய தினம் விடியல் வரையிலும் சதுர்த்தி திதி உனக்கிருக்கின்றது. மாலை நேரம் விநாயக பெருமானை வணங்கக்கூடியவர்கள் இன்று நிச்சயமாக அவரை மனதார வணங்கலாம். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை கொண்ட உனக்கு தெய்வத்தின் மீது இருக்கின்ற அன்பு நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லோரும் உன்னை நேசிக்கவோ, உன்னை போல சிந்திக்கவோ அல்லது உன்னை போலவே நடந்து கொள்ளவோ ஒருபோதும் முடியாது.
உனக்குள் ஒரு திறமை இருக்கிறது என்றால் அதை மற்றவர்களிடத்திலிருந்தும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே. அவர்களுக்கு என்ன தெரியுமோ, அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் புரியுமோ அது மட்டுமே இங்கு வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளின் மதிப்பு யாருக்கு தெரிகின்றதோ அவர்களோடு மட்டுமே வாதம் செய்ய வேண்டும். உன்னை வார்த்தைகளால் யார் வதம் செய்கிறார்களோ அவர்களிடத்தில் மௌனம் செய். அதாவது நம் பேச்சு திறமையால் ஒருவரை வென்று விடலாம், அவர்களுக்கு சரிசமமாக பேசிவிடலாம் என்று நினைப்பது வேறு. நாம் பேசிவிட்டால் அவர்கள் வாயடைத்து நிற்க வேண்டும், அடுத்த வார்த்தை பேசக்கூடாது என்று நினைப்பது வேறல்லவா? என் குழந்தையே, இப்படி சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கிடைக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் யார் என்று உனக்கு காட்டுகின்றது. எப்பொழுதுமே அன்பு பெருகி மகிழ்ச்சி என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தங்கி, செல்வம் நிலைத்து நோய் நீங்கி முயற்சி பெருக வெற்றி என்றும் உன்வசமாக எப்பொழுதும் இந்த தாயானவள் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மட்டும் நீ எந்த நேரத்திலும் மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீ நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று துடித்தாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன். பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்தது போல வேறு எந்த விஷயங்களும் உன்னை ஆட்டி படைத்தது கிடையாது. ஒரு உறவு உன்னை விட்டு சென்றால் கூட நாம் நிச்சயமாக மீண்டும் அந்த உறவை நம் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்கு வந்து விடுகின்றது. ஏதேனும் ஒரு விஷயத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் கூட அதை மீண்டும் சரி செய்து விடலாம் என்று உனக்கு தோன்றுகின்றது. ஆனால் ஒரு பணத்தை வைத்து இந்த வாழ்க்கை முழுமையுமே உன்னை காயப்படுத்தியவர்களும் வேதனைப்படுத்தியவர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள். இதுபோன்று எல்லா விஷயங்களையும் எப்படி பெரிதாக எடுத்து கொள்ளாமல் கடந்து செல்ல வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் எப்பொழுதுமே நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைக்கு பின்னாலும் சில நன்மைகள் இருக்கும். பணம் என்ற ஒன்றை செலவு செய்வதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும். பெருமைக்காக செலவு செய்துவிட்டு பின்பு வறுமையிலும் மனக்கவலையிலும் எப்பொழுதும் இருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? எதையுமே தெய்வம் உனக்கு சோதனையாக கொடுக்கும் பொழுது அதற்கு பிறகு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்றுவதற்கு நீ முயற்சி செய்யக்கூடாது. நீதான் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய நேரமும் காலமும் விரயமாகிக் கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, தான் இளைப்பாற முடியாது என தெரிந்தும் நிழலுக்காக மரம் வைக்கக்கூடியவன் தன் வாழ்க்கையை உணர்ந்தவன். வாழ்வை நன்றாக உணர்ந்தவன்தான் அடுத்தவர்களாவது இந்த மரத்தின் நிழலில் இளைப்பாறட்டும் என்று சொல்லி அதனை வைப்பார்கள். இது போன்ற பெருந்தன்மையான மனது இப்பொழுது எல்லாம் யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுவதில்லை. அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் இது போன்ற நல்ல விஷயங்கள் நடந்து விடுவதில்லை. யாருக்கு என்ன வந்தால் எனக்கென்ன என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள்தான் இங்கு அதிகம். சந்தோஷமானாலும் துக்கமானாலும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் உணர்வுகள் எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுவது கிடையாது. உன்னுடைய உணர்வுகள் எல்லா இடங்களிலும் சரிசமமாக நினைக்கப்படுவது கிடையாது. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வந்தாலுமே அதிலிருந்து
நீ உன்னுடைய தேவைகளை சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு. ஒன்று கிடைப்பதற்கும் ஒன்று கிடைக்காமல் தள்ளி போவதற்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். சிலரை சந்திப்பதற்கும் அவர்களை விட்டு விலகுவதற்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணமின்றி இங்கு எதுவும் நடப்பது இல்லை. காரணத்தை அறிய முயற்சிக்காமல் தெய்வத்தை நம்பி நடப்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள பழகு. எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது கூடிய விரைவில் உனக்கே புரிய வந்துவிடும். என் குழந்தையே, விறகு விற்பவனினுடைய கண்ணுக்கு அந்த வீணை கூட கிலோ கணக்கில்தான் தெரியும். நாம் யார் என்பதை நம்முடைய பார்வையில் நாமே பார்க்கிறோம் என்பதனை மறந்து விடாதே. அதனால் உனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, இன்று இரவுக்குள் யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து விநாயகரை வணங்கி வந்தேன், அங்கிருந்து விபூதி கொண்டு வந்தேன் என்று சொல்லி பிரசாதத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக மகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, விநாயக பெருமானுக்கு உகந்த அரச இலை ஏதாவது ஒரு ரூபத்தில் இன்று உன்னை தேடி வருகிறது, காற்றில் பறந்து வருகிறது, அல்லது யாரேனும் ஒருவர் உன் கைகளில் கொடுக்கிறார்கள் என்றால் அதை சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருவதை என்னவென்று நீ யோசிக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் பெருமதிப்பு கொடுக்க வேண்டும். தெய்வம் நம்மை தேடி வர வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது என்றால் இங்கு பிரச்சனைகளும் இன்னல்களும் வாழ்க்கையில் அதிகமாகிவிட்டது என்ற அர்த்தம். எப்படி இதை நீ சமாளித்து வரப்போகிறாய் என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. இந்த வராகி என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. நன்மைகளை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் என்றென்றும் இந்த சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில் உன்னால் மாற்றிவிட முடியும். உன் வாழ்க்கை உன் பொறுப்பில் தானே இருக்கின்றது. அப்படியானால் நீ இந்த வாழ்க்கையை எப்படி விட்டுவிட முடியும்? இந்த வாழ்க்கையில் இருந்து எதிர்கொள்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல உன்னுடைய மனநிலைக்கு தகுந்தவாறு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. என் பிள்ளையே, எந்த சிந்தனைகளும் உனக்கு தவறாக செல்கிறது என்று தோன்றிவிட்டது என்றால் உடனடியாக அதிலிருந்து நீ வெளிவந்து விட வேண்டும். இதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும். எப்பேற்பட்ட துன்பங்களுக்கும் எப்பேற்பட்ட துயரங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு. நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வருகின்ற வெற்றியை நான் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, வராகியினுடைய அன்பு என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். இந்த தாயானவளின் அன்பு எப்பேற்பட்ட இக்கட்டிலும் இருந்து உன்னை காப்பாற்றும். நான் உன் மனதை எப்பொழுதுமே காயப்படுத்த விரும்பியது கிடையாது. உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்கத்தான் நான் வருகின்றேன். இன்று விநாயக பெருமானை ஞாபகப்படுத்துகின்ற விதமாக எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதுதான் நீ இந்த வாழ்க்கையில் அடைகின்ற பேரதிர்ஷ்டம் என்பதனை புரிந்து கொள். நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான்.
எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை வாழ வைக்கத்தான். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.